ஒரே ஒரு சாட்சி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது ருமேனியா தேசம் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். அதாவது பைபிளோ வேத வசனமோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளோ ஊழியக்காரங்களோ இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அவர் தான் ரிச்சர்டு உம்ப்ரெட் என்கிற மனிதன். ஆமாம், ருமேனியா தேசத்தில் கம்யூனிஸ்ட் தேசத்தது ரிச்சர்டு உம்ப்ரெட் என்கிறதான ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய 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 காரியத்தை செய்தார். 17 முறை சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு வந்தார். 7 முறை போயிட்டு வந்தார், அப்புறம் 4 முறை போயிட்டு வந்தார், அப்புறம் 3 முறை, அப்படி 17 முறை திரும்ப சபை நடத்துகிறதற்காக. ஏன்னா அவங்க அந்தரங்க சபையை நடத்தின நிமித்தம் 17 வருஷம் சிறைச்சாலை அனுபவம். அவங்க மனைவி சபீனா உம்ப்ரெட், அவங்க பையன், இப்படி எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. அவர் எப்படி தெரியுமாமா பிரசங்கம் பண்ணுவார்? அவரை சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவர்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, பவுல் சொன்னது போல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவர் என்ன செய்வார் தெரியுமாமா? ஏன்னா அவரை நிறைய நேரம் அந்த அந்தரங்க அந்த குழிக்குள்ளே தூக்கி அவர் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அவர் அதிகாலை 5 மணிக்கு எழும்பி அந்த சுரங்கத்திலிருந்து அந்த குழிக்குள்ளிருந்து எழும்பி பிரசங்கம் பண்ணார். அதில் எத்தனையோ சிறை கைதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. சிறை கைதிகள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசு மெய்யான தெய்வம் என்று அதுல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு ஊழியர், அதாவது ஒரு ஊழியர் ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் ரிச்சர்டு உம்ப்ரெட் இருக்கிறாரு. அவர் சொன்னாரா அந்த சாட்சி, அந்த சிறை கைதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த மனுஷன் அவர் சாட்சி சொன்னாரா, நான் சிறையிலே ரட்சிக்கப்பட்டேன். எப்படி தெரியுமா? என் அறைக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் இந்த செவுத்தை தட்டி தட்டி பிரசங்கம் பண்ணார். தட்டி தட்டி, நான் தூங்கினாலும் செவுத்தை தட்டுனா அந்த சத்தம் கேட்கும். அந்த செவுத்தை தட்டி தட்டி இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனை மன்னிக்கிறார், நீ எப்படிப்பட்ட கொடுங்காரனா இருந்தாலும் சரி, கொலைக்காரனா இருந்தாலும் சரி, இயேசுனை ரட்சிக்க விரும்புகிறார், இயேசுனை உயர்த்த விரும்புகிறார் என்று அவர் தட்டி தட்டி சொன்ன சுவிசேஷத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் என்றார். ஏன்னா அந்த சுவிசேஷத்தை சொன்னவரே ரிச்சர்டு உம்ப்ரெட் என்கிற மனுஷன் அந்த கூட்டத்தில் இருந்தா. அவர் சொன்னாரு, நான் தான் உனக்கு சுவிசேஷம் சொன்னது, நான் தான். இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுது. அப்பா வருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை அலங்கரிக்கணும். சபைன்னு என்னது? ஒரு ஜனங்கள் இருக்கிற கூட இருந்தால் சபை. அப்போ சபையை நம்ம அலங்கரிக்க அவர்கள் என்ன செய்வாங்க? அலங்காரமாப்பாங்க. ஒவ்வொருவரையும் நரகத்துக்குள்ளே விடாமல், சொல்லுங்க, நரகத்துக்குள்ளே விடாமல் மனவாட்டியாய் அலங்கரிக்கணும். எத்தனை பேர் ஆமாண்டவரை நான் இருக்க சொல்லுங்க, நான் இருக்கிற. அதுக்கு தான் தேவன் தேடிட்டு இருக்கிறார். அருமையான பாஸ்ட் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள போய், ஆமா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், ஒவ்வொரு குடிகாரர்களையும், ஒவ்வொரு ரவுடிகளையும் தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியா மாற்றிக் கொண்டிருக்கிறாரு. சொன்னார்ல, 2000 பேருக்கு ஞானஸ்தானம். எதுக்கு தெரியுமா? அவர்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீயும் நான் அந்த வேலையை தொடரணும். ஆமேன் என்று சொல்லாமல் நீங்களும் நானும் அந்த வேலையை சொன்ன. எதுனாலேனா வசனத்தை பேச வசனத்தை பேச அந்த வசனம் அவர்களுக்கு அலங்காரத்தை கொடுக்கும். அல்லது அந்த வசனம் அவர்களை தேவனுக்கேற்ற, கிறிஸ்துவுக்கேற்ற